ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி 5th யூனிட்டில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ 5th யூனிட் வந்து என்னென்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகே, சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு கொஷினை, எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1829. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் வந்து ஆரிய சமாஜம். நெக்ஸ்ட்டு, யாருடைய பணியும் இயக்கம் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியதுனா ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட்டு, ராஸ்ட் கோப்தர் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கம். நெக்ஸ்ட் கொஷின், நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பாபா ராம்சிங். சுவாமி ஸ்ரதானந்தா என்பவர் யார்? ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம்ஜி ரானடே. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து தயானந்த சரஸ்வதி. நெக்ஸ்ட்டு, கோடிட்ட இடங்களை நிரப்புக. சமரசவேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் வந்து ராமலிங்க அடிகள். பூனே சர்வஜனிக் சபாவை வந்து நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த ரானடே. சத்யசோதக் சமாஜத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே. நெக்ஸ்ட் கொஷின், குலம்காரி நூலை எழுதியவர் வந்து ஜோதிபா பூலே. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூல் வந்து எந்த நேர்மறையான கொள்கைகளை பட்டியலிடுகிறன்னா ஒரு கடவுள் உருவ வழிபாடு அற்றது அந்த கொள்கைகளை வந்து வெளியிடுது. நெக்ஸ்ட் கொஷின், ராமகிருஷ்ணர் மிஷன் சுவாமி விவேகானந்தர் அவர்களால் நிறுவப்பெற்றது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின், டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி ஆகும்? சிங் சபா. நெக்ஸ்ட்டு, நாராயணகுரு மற்றும் ஐயன்காளி அவர்கள் வந்து கேரளாவின் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தனர். நெக்ஸ்ட்டு, ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் யாருன்னா அயோத்திதாசர். ஓகேவா. ஓகே, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாடை போதித்தார். அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். இதில் வந்து 1, 3, 4 வந்து கரெக்டு. ஆனால் ஆப்ஷனில் வந்து 1, 2, 3 சரி, 1, 3 சரி அப்படி தான் இருக்குது. ஸோ 1, 3 சரிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், பிரார்த்தனா சமாஜம் டாக்டர் ஆத்மரங் பாண்டுரங் அவர்களால் நிறுவப்பட்டது. சரி. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். பிரார்த்தனா சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் 1 மட்டும்தான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ராமகிருஷ்ண மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களில் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். இதில் வந்து என்னென்னா ஆப்ஷன் 1 வந்து கரெக்டு, 2 வந்து தவறு. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினார். தவறு, விவேகானந்தர் தான் ஏற்படுத்தினார். அதுக்கப்புறமா ராமகிருஷ்ணர் வங்கப்பிரிவினையை எதிர்த்தார். இதை பற்றி எதுவும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் 1 மட்டும்தான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். அது வந்து கரெக்டு. ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஸோ இதில் வந்து என்னென்னா கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. அது அந்த காரணம் வந்து இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. அவர் குழந்தை திருமணத்தை பற்றிலாம் எதுவும் வந்து சொல்லலை. விதவைகளுக்கு ஆதரவு கொடுக்கறது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, இந்த மாதிரி தான் வந்து பண்ணாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஐயாவளிங்கிறது வைகுண்ட சுவாமிகள். திருவற்பாங்கிறது வந்து ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயால்தாஸ் அப்படிங்கிறது வந்து நிரம்கரி இயக்கம். ஆப்ஷன் 3, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவர் மூலமாக தான் வந்து விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. தேவேந்திரநாத் தாகூர் அது வந்து ஆதி பிரம்ம சமாஜம். ஓகேவா. 4, 3, 5, 1, 2 அந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. ஸோ 5th யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.